நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்ப்பின் நாளாகிய இந்த பெந்தேகோஸ்து நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான நாளிலும் உடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்ட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை ஆராதிப்பதற்காக உடைய சன்னிதானத்திலே கூடி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா ஆமென், ஹல்லேலூயா. வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற நேரம் கூட்டி சேர்ப்பீராக. ஆமென். ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் தடைப்பட்டிருக்க கூடாது. ஒவ்வொரு விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக அந்த மேல் தரையில் இறங்கின அதே அக்கினியின் பரிசுத்த ஆவியானவர், அக்கினி மயமானவர் ஆமென் அமரும்படி ஜெபிக்கிறோம். அவரை நிரப்பி அனுப்புவீராக. விடுதலை கட்டளைகளும் ஆராதனை நேரங்கள், தேவ செய்தி நேரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். பொறுப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பாடுவோம் பாடலை. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான்
தெரிந்தோடு பாடல். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடும் என்றுதான் பாடலை நாம் பாடுவோம். தேவனுடைய பிள்ளைகள் கருத்தை உணர்ந்த பெந்தேகோஸ்து நாளில் மனப்பூர்வமாய் ஆமென் ஹல்லேலூயா உள்ளத்தினால நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தாவை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த மேல் வீட்டரை 120 கூடியிருந்த இடத்தில் ஆமென் வல்லமையாக இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியார், உலர்ந்த எலும்புகளை உயிரிழை பண்ணினாரே ஆவியானவர், சிறைச்சாலையின் சஸ்திமரம் அதிரத்தக்கதாக இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாமத்தில் அவர் அசைவானவர், வல்லமை உள்ள தேவனாக, கிரியை நடப்பிக்கிற தேவனாக, நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். வாஞ்சிக்கிறவர்கள் உள்ளங்களை நிரப்புகிறவர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கத்திரமையப்படும். பின்மாரியின் அபிஷேகம் I
வாஞ்சிக்கிறோம் ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறவராக காலத்தோடு வந்திருக்கிற கருவுடைய காலத்தை தீர்க்கிறவராகவே ஆனாக கர்த்தர் நமக்கு அவசியமாகி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகிற நாட்கள் நெருங்கி இருக்கிறது. சீக்கிரமா வருகிற சொன்ன ஆண்டவர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார். மேகம் இது ஆனந்தமே ஆனந்தமே. ஆமென். ஆனந்தமே பேரானந்தமே. ஆமென். எல்லாரும் எழுந்தது இந்த பாடலை பாடுவோமா? எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் எழுந்ததென்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உலகம் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நிறைந்த இந்த உலகம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற நாள், நமக்கு விடுதலை கொடுக்கிற நாள் அது சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்முடைய அருமையான ஒரு மகிமையின் மேல் வர வெளிப்பட போகிறார். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறாரே.
நெருங்கி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள் அதிகமா நாம் இன்னும் கத்தரோடு அதிகமா நெருங்க வேண்டியது இருக்கிறது. இதுதான் சீக்கிரமா வரைய சொன்ன ஆண்டவர், அது சீக்கிரமா அவர் வரப்போகிறார். இணையாத நாளிலே மனுஷகுமார வருவார் கத்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை அவரை ஆராதிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாள், ஆமென், விடுதலை நாள், அருமை நாள், மீட்பிக்கிற நாள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்தி சொல்லுவோம். எல்லாரும் கைகளை நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் அழியும் வரை
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பின் நாள் மட்டுமல்ல, இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தேவனே, தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆராதிப்பதற்காக தேவன் நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தாவின் ஆளுகை உமக்கு வெளிப்படட்டும். தொடர்ந்து விதமுடங்களுக்கு அதை பொறுப்படுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான பெந்தேகோஸ்தே நாள் என்ற இந்த நல்ல நாளுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். விசேஷமாக அநேகருக்கு இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று அநேகருக்கு அது தெரிவதில்லை. அதை தேவனுடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்காக பெந்தேகோஸ்தே பண்டிகை, அது ஒரு பண்டிகை, ஒரு நாள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இப்படி சொல்லுகிற, வாசிப்போமாக. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாள், அந்த பண்டிகை நாள், ஆமென், அது யூதர்களுக்குரிய முக்கியமான பண்டிகை. ஸ்தோத்திரம். யூதர்களுக்கு தானே, கவனிங்கள், யூதர்களுக்கு தானே இது பண்டிகை ஆச்சு. பின்ன நம்ம ஏன் அதை சந்தோஷப்படணும், அந்த நாளை ஏன் நம்ம விசேஷமா நினைக்கணும், ஏன் அதை ஆசரிக்கணும் என்று நமக்குள்ள பல கேள்விகள் எழும்பும். அப்போ இதற்கு தான் உங்களுக்கு ஒரு விளக்கம் இதற்கு வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் பாருங்கள், பெரிய ஒரு தொடர்பு பழைய ஏற்பாட்டுக்கும் யூதர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பெரிய என்ன இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிற இந்த பெயர் கிரேக்க பெயர், கிரேக்க பெயராகும் பெந்தேகோஸ்தே என்பது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் பண்டிகை வருகிறது. அல்லேலூயா. இயேசு மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்த நாள் இருந்து 50வது நாள் இது வருகிறது. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:3 நாம் வாசிக்கும் போது வாசிப்போமாக, அவர் பாடுபட்ட பின்பு, பாருங்கள், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி பேசி காண்பித்தார். அல்லேலூயா. கையை வைத்து நல்லா அல்லேலூயா. அந்த 1:3 அப்போஸ்தலர் 1:3 நாம் பார்க்கும்போது, அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் பாவிகளுக்காக, உலகத்துள்ள அனைத்து ஜனங்களுக்காக, எல்லாருக்கும் உரிய தண்டனையை, பாவத்திற்குரிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் என்ன செய்தார், மரித்தார். ஆமென். இரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆனா 3ஆம் நாள் என்ன செய்தார், உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். அதுதான் இந்த வேதத்தை சொல்ல வாசிப்போம். அந்த பகுதி ஒரு முறை கூட, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்தாராம், தரிசனமானார். ஆமென். அல்லேலூயா. அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு, அல்லேலூயா, 40 நாள் இதே பூமியில, எருசலேமில் சீசர்களுக்கு அவர் காட்சி அளித்தார். காட்சி அளித்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருக்கு என்ன செய்தார், பேசினார், போதித்தார். 40 நாள் இருந்து, நல்ல கவனிங்கள், அல்லேலூயா சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒன்று அல்ல, ஏதோ ஒரு தெய்வம் அல்ல, ஏதோ ஒரு நாள் அல்ல, ஹல்லேலூயா, விசேஷித்த ஒரு நாள். ஆமென். நம்ம ஆண்டவர் ஏதோ ஒருவர் அல்ல, அவர் பரிசுத்தமும் உண்மை உள்ள ஒரு தேவன். அவர் செத்து போனவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் 3ஆம் நாள்
உயிரோடு எழுந்த ஆண்டவர். அவர் மரித்ததே மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து விடுதலைக்காய், ரட்சிப்புக்காய் அவர் மரித்தார். அவர் மரிக்காமல் இருந்திருந்தால் புறஜாதியராகிய நாம் எல்லாரும் அக்னியும் கந்தகம் கடலுக்கு நாம் பங்கடைந்திருப்போம். நமக்கு என்ன கிடைச்சிருக்காது? மீட்பு கிடைச்சிருக்காது. நமக்கு என்ன கிடைச்சிருக்காது? தேவனுடைய பிள்ளை என்றுதான் அவர் பெயர் கிடைச்சிருக்கார். நாம் அந்நியனாய் மரித்து வாழ்ந்திருப்போம், தேவனுக்கு எதிரிகளாய் வாழ்ந்திருப்போம். ஆமென். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் வாழ்ந்தோம். ஆமென். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்று வாக்குத்தத்த சன்னதி இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே. அல்லேலூயா. அந்த வழியில் வந்தவர்களை தவிர மற்ற எல்லாருமே யாருதான்? புறஜாதியார். என்னது? அந்நியர். ஆமென். அட தேவனுக்கு நமக்கு என்ன இல்லை? சொந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. ஆமென். தேவனுக்கு எதிரிகளாக, தேவன் அற்றவர்களாக, தேவன் அல்லாதவைகளை தேவன் என்று சிலைகள் மூலமாகவும் மனிதர்களாகவும் பார்த்து வழிபட்டு அதற்கு நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய அருமை ஆண்டவர் சிலுவையில் அவர் மரித்ததால், அவருடைய சொந்த ஜனம் அவரை சிலுவையில் பிடித்து அடித்து கொண்டதால், அல்லேலூயா, அவருடைய மரணம் நமக்கு ஜீவனை கொடுத்த கையை கடிகட்டமையும். சொந்த ஜனம் அவரை சிலுவையில் அடித்து கொண்டார்கள். அவர் விட்ட ஜீவன், அவர் சிந்த ரத்தத்தின் மூலமாய், ஹல்லேலூயா, நாம் அவருடைய சொந்த மக்களாய் சேர்க்கப்பட்டோம். ஆமென். ஆமென். பாருங்க, ரோமர்ல வாசிக்க வேண்டாம், அந்த ஏரியா போனா இங்க வர முடியாது. அல்லேலூயா. ஒரு மாமரத்துல வேறு ஒரு மரத்தினுடைய கிளையை கொண்டு என்ன செய்யறாங்க? ஓட்ட வைக்கிறாங்களா இல்லையா? மேக்சிமம் எல்லா மரங்கள்லையும் இப்படி செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ ஆக்சுவலி இது ஒரு மாமரம், தாய் மரம். இதில் வேறு ஒன்றை கொண்டு, ஒரு மரத்தை கொண்டு ஒட்ட வைக்கும் போது கனி ஒரு புது ருசியுள்ள சுவையுள்ள கனியாக வருகிறது. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனமே எழுத்தின்படி அவர்கள் யாரு? ஒலிவ மரம். ஆமென். நாம் யாரு? காட்டு ஒலிவ மரம். என்ன மரம்? சத்தமா சொல்லுங்க. உண்மையான ஒலிவ மரம் யாரு? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். நாம் யாரு? காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரத்தில் என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. காட்டு ஒலிவ மரத்தில் கிடைக்கிறதை ஒன்றும் பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆனால் காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நம்மை, ஆமென், இயேசுவை மரித்ததன் மூலமாய், அல்லேலூயா, அந்த நல்ல ஒலிவ மரத்தோடு நாம் இணைக்கப்பட்டோம், ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்ன சொல்லுது? ஆதலால் நீங்கள் எப்படி இருங்கள்? பயந்திருங்கள். எப்படி? அப்போ ஏன் நாம் இந்த பாக்கியத்தில் வருவதற்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. அந்நியராய் தூக்கி வீசப்பட்ட நம்மை, ஆமென், சொந்த ஜனம் அவரை சிலுவையில் அடித்ததினால், அல்லேலூயா, நமக்கு நேர கையை நீட்டினார் இயேசு. கையை நீட்டினார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி. யாருடைய நாமத்தின் மேல்? இயேசு என்ற நாமத்தின் மேல் என்னது? விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம். ஆமென். நாம் அப்பா என்று கூப்பிடுகிறோம் என்றார். கையெழுத்தாலே சொல்லுவோம். தகுதியற்ற நாம், அல்லேலூயா, அவருடைய தம்முடைய ஆவியினால், அல்லேலூயா, அவர் ரத்தத்தால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து உண்மையுள்ளவன் என்று கருதி
ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் ஊழியம் தந்தீரையா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. பாலை நீளத்தில் கிடந்து கண்டு பிடித்தீர், பாலை நீளத்தில் கிடந்து தேடி கண்டு பிடித்தீர், கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கடுகு போல் சுமக்கின்றீர், கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கடுகு போல் சுமக்கின்றீர், நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஐயா நன்றி நன்றி இயேசு ராஜா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென். தள்ளப்பட்ட அந்நியரா இருந்த நம்மை மகனே மகளே என்று நம்ம தேவன் கூப்பிடுகிறார். அவருடைய அன்புக்கு ஈடான அன்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். பயந்திருங்கள், பயந்திருங்கள். காரணம், அந்த நல்ல ஒலிவு மரத்து நீங்களும் தான் ஒட்ட வைப்பதற்கு எவ்வளவு வேணும் தகுதி உள்ளவர்கள். ஆனால் நம்மேல் வைத்த தேவனுடைய அன்பு, சிலுவையில் அவர் நமக்காக வெளிப்படுத்தின அந்த அன்பு, ஆமென், சிந்தின இரத்தம், ஆமென், நம்மை நீதிமானாய் மாற்றி அவரோடு இணைத்தார். தெய்வ பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்தின் முழங்கால் படிக்கட்டு சொல்லுவோம். அப்பா, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன இல்லை, சரியற்றவன் என்னை தகுதிப்படுத்தினீரே. பயத்தோடு ஜெபிக்கணும், உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கணும், தாழ்மை உள்ள இருதயத்தோடு ஜெபிக்கணும். நான் என்ற பெருமையற்ற சிந்தை, ஆமென், அல்லேலூயா, ஜெபித்து தேவனோடு நம்ம இணைந்து வாழணும் அந்த உலகத்தில். ஆமென். சரி, சொல்ல பாருங்க தான். அப்போ அவர் எப்படியா பாடுபட்டு 40 நாளளவும் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்? தாம் உயிரோடு இருக்கிறதை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். ஆமென். தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பேசினார். அவர்களுக்கு இனி நடக்க போகிறது, அல்லேலூயா, பரலோக ராஜ்யத்தின் மகத்துவத்தை குறித்து ஆமென் அவர்கள் பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை என்ன செய்தார்? உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். ஒரு நாள் காண்பித்ததல்ல, கையெழுத்து சொல்லும். ஒரு நாள் வந்து இவன் ஏதாவது யோசனை ஞாபகத்தில் சொல்றான் போல் இருக்குன்னு. எத்தனை நாள் உயிரோடு இருந்தார்? சத்தமா சொல்லு. 40 நாள். ஆமென். பாருங்க, 40 நாள் திருஷ்டாந்தங்களோடு, அல்லேலூயா, கையெழுத்து சொல்லும், திருஷ்டாந்தங்களோடு. 1 கொரிந்தியர் 15
3 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போமாக. என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து, ஆனால் பின்பு 500 பேருக்கு அதிகமான பேருக்கு ஒரே நேரத்தில் அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதாவது 40 நாள் இருந்து, ஆமென், சொல்லுவோம், உயிரோடு இருக்கிறது என்ன செய்தார்? நிரூபித்தார். பல கிறிஸ்தவர்களோடு, ஆமென், மட்டுமல்ல பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு அவர் போதித்தார். அல்லேலூயா. 500க்கு அதிகமான பேருக்கு அவர் வெளிப்பட்டார். கையோடு சொல்லுவோம். ஆமென். அந்த உயிர் தெழுந்த இயேசு எனக்கும் வெளிப்பட்டார். உங்களுக்கு வெளிப்பட்டாரா? எப்ப வெளிப்பட்டார் சொல்லுங்க. ஆமா, அந்த இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறவர்கள் மட்டும் கைது நல்ல தூக்கி காட்டு. அந்த இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குழந்தை இயேசு உயிரோடு. ஆமென். அடுத்தது, அதன் பின்பு அதிகமான சகோதரர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, அதனுடைய மத்தேயு 28 அதனுடைய 18 ஒரு சில வசனத்தை வாசிப்போம். இயேசு சமீபத்தில் வந்தார். அவர்கள் எல்லாம் அழைத்தார். எல்லாரும் நான் பரலோகம் போறேன். அல்லேலூயா. ஆமென். அநேக திருஷ்டாந்தங்களோடு உயிரோடு இருக்கிறதை அவர் நிரூபித்து பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை குறித்து அவர்களுக்கு அடையாளங்களோடு பேசி அவர் புரிய வைத்து விட்டு, ஹல்லேலூயா, நான் போக வேண்டிய நேரம் வந்தது என்று சொல்லி, ஹல்லேலூயா, அழைத்த இடத்துக்கு போய் நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாக்குமார் பரிசுத்தாய் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய? சும்மா இருக்காருங்க. நான் செய்த ஊழியத்தை உங்களுக்கு ஒப்படைச்சிட்டு போறேன். நான் என்ன செய்தோ அதை நீங்க செய்யுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. ஹல்லேலூயா. அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்களுக்கு சொல்லி, ஆமென், ஒப்படைத்து போனார். ஆமென். ஆனா நீங்க செய்யணும்னா உங்க பலத்துல செய்ய முடியாது. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் கடந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை அதிகாரப்படுத்துவார். அவர் கொடுத்த பலத்தோடு நீங்கள் கடந்து செல்வீர்கள். சொல்லிவிட்டு அடுத்த வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசு சொல்றதை கவனமா கேட்டு இயேசு பார்த்துட்டே இருக்கும் போது பரலோகத்தை எழுந்தள்ளி போயிட்டே இருக்கிற மையம் ஒப்படுத்து வடது கையை தட்டி, ஹல்லேலூயா, எங்க எடுத்து கொள்ளப்பட்டார்? உயர பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போகிறார். இயேசு போறதை எல்லாரும் என்ன செய்யறாங்க? பார்த்துட்டே நிக்கிறாங்க. அந்த நேரம் சமூக வாசிங்க, அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்டாண்டு பார்த்தாங்க. ஏன்னா இதுவரை இயேசு இருந்தவர் போயிட்டாரு. அல்லேலூயா. எப்படி கலக்கத்தோட, ஒரு தவிப்போட, ஒரு குழப்பத்தோட, எங்களோடு இருந்தவர், அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர், மரித்த போதிலும் 3ஆம் உயிரோடு கூட எடுத்தவர். அல்லேலூயா.
40 நாள் எங்களோடு இருந்து பல திருஷ்டாந்தங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்தவர். ஹல்லேலூயா. இந்த அவர்கள் ஏக்கத்தோடு வார தன்னாந்து பார்த்து நிற்கும் போது வெண்மையான வஸ்திரம் எடுத்து இயேசு மேல போறாரு. இது 2 பேர் கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க. வஸ்திரம் தெரிந்த அருகில நின்று கைகளை தலையில சத்தமா சொல்லு. ஆமென். அப்போ இவர்கள் இனி தத்தளிக்க கூடாது, இவர்களுக்கு என்ன குழம்ப கூடாது, இவர்களுக்கு பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் சொன்ன காரியங்கள் கிறிஸ்தவமாய் விளக்கி சொன்னது, அவர் செய்ய சொன்ன காரியங்களை அவர் என்ன செய்வார், மறந்துடக்கூடாது பயத்துல. ஹல்லேலூயா. அவர்களை கூப்பிட்டு வந்து அந்த புருஷர்கள், கலிலேயராகிய மனுஷரே, என்ன வானத்தையே பார்த்து நிற்கிறீங்க, உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்கள் முன்பதாக எழுந்தருளி போனாரோ அப்படி அவர் மீண்டும் வருவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு தெரியுது, அப்ப வருவார் என்ன அவர் சொல்லி போனாரு. இந்த உலகத்தின் முடிவுன சகல நாட்கள் நம்மளோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கு சுவிசேஷம் அறிவி. ஆமென். அந்த ஒப்புவித்த வேலையை அந்த 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த வேலைதான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த ஆண்டவர் அதாவது சுமார் 40 நாள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 40 நாள் அவர் உயிரோடு இருந்து கிரியை செய்தார். 40ஆம் நாள் மரமேறி கடந்து சென்று விட்டார். அதிலிருந்து 10வது நாள் தான் எந்த நாள்? பெந்தேகோஸ்து நாள். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாளும், இயேசு பரமேறி போனதிலிருந்து எத்தனை நாள்? 10வது நாள். அதான் பெந்தேகோஸ்து பண்டிகை நாள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளில் தான் 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்தர் பலமாய் வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பெந்தேகோஸ்து தினத்தை குறித்து, நாளை குறித்து, பண்டிகை குறித்து பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டது என்று லைட்டா ஒன்று நம்ம பார்த்து கடந்து செல்வோம், வாசிப்போமாக. பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போது இந்த பெந்தேகோஸ்து நாளை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போமாக. யாத்திராகமம் 34:22 வாசிப்போம். வாரங்களின் பண்டிகை அப்போ இங்கு சொல்லப்பட்டிருப்பது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளை வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கு. வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை அவர்கள் குறிப்பிடும் போது என்ன பண்டிகை? வாரங்களின் பண்டிகை. அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக யாத்திராகமம் 23வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஆசரிப்பாக இங்க அறுப்பின் பண்டிகை. என்ன பண்டிகை? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லப்பட்ட பண்டிகை நாட்கள். பண்டிகைகள் அது வேற நிறைய செக்ஷன் இருக்கு. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை இந்த நாளை பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த நிலையில் அங்கு சொல்லப்பட்டிருக்கு என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன். அல்லேலூயா. வாரங்களின் பண்டிகை, அடுத்தது அறுப்பின் பண்டிகை, அடுத்தது லேவியராகமத்தில் 23வது அதிகாரம் 15 வசனத்திலும், எண்ணாகமம் 28-26 முதல் பலன்களின் பண்டிகை. என்ன பண்டிகை? சொல்லுங்க. முதற் பலன். வாசிங்க. எண்ணாக 28-26 வாசிங்கள். நாளிலும் வேண்டும். அல்லேலூயா. முதற் கனிகளை கொண்டு வருகிற நாள் பண்டிகை நாள். அல்லேலூயா. நீங்க லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 15 வசனம் வாசிப்போம்.
50ஆம் நாள் மட்டும் எண்ணி செலுத்த கடவீர்கள். அல்லேலூயா. 50வது நாள் கையை தலையில நல்லா சொல்லு. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி பழைய ஏற்பாட்டில் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளை குறித்து விசேஷித்த நாளை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாளில் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, இந்த நாளில் தான் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூத சமயம் தோன்றினது. புரியுதா? என்ன சமயம்? யூத மதம். நாம் மதம் என்று பொதுவாக சொல்லுவோம். யூத மதமாகிய சமயம் மதம் என்ன செய்தது? அவர்களுக்கு தோன்றின நாள் இந்த நாள். அடுத்தது மோசே சீனாய் மலையில் நியாயப்பிரமாண சட்டத்தை பெற்ற நாள் இந்த நாள். 40 நாள் கட்டளையிலிருந்து அல்லேலூயா நியாயப்பிரமாணத்தை பெற்று அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இன்றுதான் ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கிற நாள், நியாயப்பிரமாண சட்டத்தை பெற்ற நாள். இந்த நாள் யூத சமயம் பிறந்த நாள். புரிந்ததா இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகளுக்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கும் உள்ள இசைவை சொல்றேன். தேவ ஜனத்திற்கும் யூத ஜனத்துக்குள்ள என்னது தொடர்பு உள்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல இயேசு மரித்து உயிர்த்த 50வது நாள், இயேசு பரமேறி சென்ற பின்பு 10வது நாள். அல்லேலூயா. அதான் நமக்கு அப்போஸ்தலர் 1:3 நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அப்ப இந்த நாள் ஏற்கனவே சொன்னபடி புதிய ஏற்பாட்டின் சபை பிறந்த நாள். என்ன நாள்? புதிய ஏற்பாட்டின் சபை. அப்போ சபை உருவான இந்த நாள் நாம் ஆராதிக்கிற நாளை காணப்படுகிறது. இயேசு 3ஆம் நாள் மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் வாரத்தின் முதல் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவோம். அது வாரத்தின் முதலாம் நாள். பாருங்க, உயிர்த்தெழுந்த நாள். ஆமென். ஆமென். முதலாம் நாள். பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள் ஒரு வாரத்தின் முதலாம் நாள். அல்லேலூயா. நியாயப்பிரமாண சட்டத்தை சகோதரர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நாள் இந்த நாள். அல்லேலூயா. யூத மதம் சமயம் தோன்றின நாள் இந்த நாள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் இறங்குகிறது இந்த நாள். நமக்கும் இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பண்டிகைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாய் தரணும். ஹalleluya. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இப்பொழுது சொல்வது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்ற குறிப்பிட்ட நபர்கள் மேல் இறங்கி தமது சித்தத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் எல்லார் மேலும் ஆவியானவர் என்ன செய்யப்படவில்லை, ஊற்றப்படவில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட நபர்கள் மேல் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அல்லேலூயா அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், அவர்கள் நியாயம் விசாரிப்பார்கள், அவர்கள் ஜனங்களை நடத்துவார்கள். அல்லேலூயா. சாமுவேலை கர்த்தர் அபிஷேகித்தார், ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அபிஷேகித்தார். ஆமென். சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆமென். எரேமியா, எசேக்கியேல் இவரெல்லாம் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இதற்காக தேவ ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக எலியாவை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார், எலிசாவை கர்த்தர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் அல்ல, எல்லாரும் மேல அந்த அபிஷேகம் இல்ல. ராஜாக்களுக்கு ராஜாக்களுடைய அபிஷேகத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் அபிஷேகித்தார். ஆமென். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அபிஷேகத்தை நிறைத்து பாருங்க. இசைக்கு தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படித்தால் அங்கங்கே சொல்லப்படும் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது சொல்வார். ஆமென். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, அவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு சென்றார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கின, கர்த்தருடைய கரம் என்னை தொட்டது, என்னை கொண்டு போய்
எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு நிறுத்தினார். அதை சுற்றி நட என்று சொன்னார். ஆமென். மனுஷனே, இந்த எலும்புகள் உயிர் வருமா என்று கேட்டார். ஆண்டவர், உனக்கு தெரியும் என்று சொன்னேன். நீ அவைகளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் முறை என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே செய்தார். ஆமென். எலும்புகள் அசைய ஆரம்பித்தது. ஆமென். தேவனுடைய ஆவியானவர் செய்கிற கிரியை பார்த்துக் கொள்ளுங்கள். எலும்புகள் என்ன செய்ய அசைய ஆரம்பித்தது. ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு இணைந்தது. ஆமென். மாமிசம் உண்டானது, தோல் உண்டானது. ஆமென். அதன் மேல் ஆவி பிரவேசித்தது. எழுந்து ஒரு சேனையாய் நின்றது. பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். பெரிய அசைவெல்லாம் ஏற்படும். கரங்களை தட்டி இதே அசைவு, இதே கிரியை உண்மையாக நடக்கும். ஆமென். நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துவதற்கும் அவர் சத்தத்திற்கும் உண்மையை செவி கொடுத்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது ஆமென், ஆவியானவர் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இருக்கிற கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லுங்க. ஆமென். யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், பத்ம தீவில் இருக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாளில் நான் என்ன செய்யப்பட்டேன்? ஆவிக்குள்ளான என்று சொல்றார். எதுக்குள்ளான? கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதலாம் நாள், பெந்தேகோஸ்தே நாள், அபிஷேகம் நிரப்பப்பட்ட நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் என்ன செய்தது? ஆவிக்குள்ளான. அப்பொழுது இங்கே வானம் திறக்கப்பட்டிருந்தது. ஆமென். இங்கே ஏறி வா என்று சத்தத்தை கேட்டேன். நான் அங்கே ஏறி சென்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்று சொல்லும் போது ஹல்லேலூயா சாதாரணமானதல்ல. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு யார் இடம் கொடுக்கிறீர்களோ ஹல்லேலூயா, அவர்கள் வாழ்க்கையில் நீ அறியாத காரியத்தை உன் மூலமாக அவர் நடப்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்தார். சிலமே ராஜாக்களை சிலர் அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். நியாயாதிபதிகளை கற்று வைத்தார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை ஜனங்கள் சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வாசிப்போம். அன்று சொன்ன உரை, அதாவது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்னதாக யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். நான் உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட நபர்கள் மேல் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, குறிப்பிட்ட தேவ சித்தத்திற்காக, தேவ திட்டத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நபர்களை தெரிந்து கொண்டு அபிஷேகித்தார். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. ஹல்லேலூயா. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆவியினால் நிரப்புகிறார். ஆமென். அந்த பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைத்தது. ஆமென். அதான் ஆவியினால் நிரம்பினால் தேவனை ஆராதிக்கிறோம். அதான் அந்நிய பாஷைகள் பேசுகிறோம். நாம் பாக்கியவான்கள். அம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அழகான வார்த்தை பாருங்க. ஆமென். 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 அதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொன்னது. 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம். முதலாவது 120 பேர் கூடியிருந்த மேலறை முதல்ல பரிசுத்த ஆவியான வாக்கு தத்தத்தின் ஆவியானது அவர்கள் இருந்த இடத்தில் அவர் மேல் கடந்து வருகிறார். இதே பரிசுத்த ஆவிதான் நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கு. அதனுடைய மேன்மையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் புரியாததனால் தான் அவருடைய செயல் அநேகோட வாழ்க்கையில் என்ன செய்யல, நடக்கல.
பரிசுத்த ஆவியானுடைய தன்மை என்ன, அவர் குணம் என்ன, சுபாவம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக என்ன நிரப்பி இருக்கிறார், எனக்குள் எதற்காக வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு தெளிவு இல்லாததனால் தான் அந்த இனிமையற்ற கிறிஸ்தவனாய் ஒரு 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 மாதிரி ஒரு கவலை நிறைஞ்ச ஒரு கிறிஸ்தவனாய், பாரம் நிறைஞ்ச கிறிஸ்தவனாய், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கிறிஸ்தவனாய், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதிக்காத கிறிஸ்தவனாய் வாழ காரணமே அவருடைய மேன்மையும் முக்கியத்துவத்தை என்ன செய்யல, அறியவில்லை. அதை கொஞ்சமாவது அறிந்தவர்கள் உள்ளத்தில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கும். புரிந்தவன், அதை அறிந்தவன், தானம் கொண்டவனுடைய உள்ள அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். அவனால் கட்டுப்படுத்த முடியாது. அதை பெற்றுக்கொள்ள சொன்னார், அதிகாரத்தை கொடுத்தார். எல்லாரும் அழைச்சார், கிட்ட வந்து வானத்திலும் பூமியிலையும் என்ன கொடுக்கப்பட்டது, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போ, எல்லாரும் சுருவியம் சொல்லுங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க, சீசர் ஆகுங்க, அவர்கள் பிதா குமார பரிசுத்தத்தை என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. அதன் பிறகு நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்க கை கொள்வதற்கு உபதேசம் பண்ணுங்க சொல்லிட்டார். ஆனா சொன்ன ஆண்டவர் எப்படி எப்போ போனன்னு சொல்றாரு. லூக்கா 24:49 வாசிக்கும் போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களிடத்தில் நினைச்சுகிறேன், அனுப்ப போறேன். அதிகாரத்தை கொடுத்தார். கொடுத்த அதிகாரம், ஒப்புவித்த வேலை செறிவர செய்ய வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, இதோ இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் அதிகாரம் யோவான்ல 26ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிறார். நல்லா புரியுது. இதற்குள் 3 பாயிண்ட் இருக்கு. சொல்லு, 3 நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய 3 காரியம் இருக்கு. ஒன்று, ஒன்று என்னது, தேற்றரவாளன், போதிக்கிறவர், நினைப்பூட்டுகிறவர். ஆமென். நல்ல கவனி, நல்ல கவனி. ஹல்லேலூயா. ஒன்று அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. தேற்றரவாளன். ஆமென். கையை உயர்த்தி ஒரு தேவனுடைய பிள்ளையை தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. நாம் ஆறுதலுக்கும் சமாதானத்திற்கும் மனிதனை தேடுகிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மனுஷனால் செய்ய முடியாத ஆறுதலும் மனுஷனை கொடுக்க முடியாத தேர்தலை கொடுக்கிறவர் உனக்குள்ளேயே இருக்கிறார். உனக்குள்ளே உன்னோடு இருக்கிறவரை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய சிந்தை மனிதனை தேடுகிறது. மறந்துவிடாது. உன்னோடு இருக்கிறவரை நீ பார், பேசு. உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் அவர் யாரா இருக்கிறார்? உன்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பினால் வருகிற சந்தோஷம் அல்ல. ஆமென். ரோமர்ல வாசிப்போம். நல்லா புரியுது. தேவனுடைய ராஜ்யம். நல்லா கவனி, நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் அர்த்தம் வேறு. கவனி, தேவனுடைய ராஜ்யம். இன்று நம்முடைய நாடு யாருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டிருக்கு?
பிஜேபி ஆட்சி. அப்போ நாங்கள் ஆளுகை செய்கிற தேசம் என்று சொல்லுவோம். சொல்ல புரியுதுல்ல? யாருடைய ராஜ்யம் என்று? பிஜேபியினுடைய ராஜ்யம் என்று வரும் இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி தான் காங்கிரசினுடைய ராஜ்யம், ஆளுகைக்குட்பட்டது. நல்லா புரியணும். எந்த ஆட்சி ஆளுகை அதிகாரம் செலுத்துகிறார்களோ அவர்கள் திட்டம், அவருடைய விருப்பம், அவருடைய சட்டம் எல்லா ஜனங்கள் மத்தியில் நிறைவேற்ற முற்பட்டு கொண்டிருப்பார்கள். புரியுதா இல்லையா? அப்போ அங்க என்ன சொல்ற? தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்றால் ஆளுகை யார் என்னை, தன்னை, தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை யார் ஆள வேண்டும், தேவன் ஆள வேண்டும் என்று யார் ஒப்படைத்திருக்கிறார்களோ, ஆமென் ஆமென், உன் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம், உனக்குள் என்ன இருக்கு? தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்தவர்கள். ஆமென். அப்படி என்றால் வேற சொல்லுகிறது பரமண்டல ஜெபத்துல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வாசி, பிதாவே நாமம் பரிசுத்த. அப்ப நாமம் பரிசுத்தப்படுவது எப்படி என்று நான் போய் விளக்க முடியாது. விளக்குனா வேற விதமா போயிடும். உங்களுடைய நாமம் பரிசுத்தம். அடுத்தது உங்களுடைய ராஜ்யம். அப்படி என்றால் நீர் என்ன செய்யும்? ஆளுகை செய்து கண்ட்ரோல் பண்ணும். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்ற நீயும் நான் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் ராஜா ராஜாதிராஜா இயேசு. புரியுதா இல்லையா? ஆமென். என் குடும்பத்தில் தலைவர் யாரு? என்னுடைய அருமை ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவர் ஆளுகிறது, என்னை ஆளுகிறார். அவர் என் குடும்பத்தை ஆளுகிறார், என் வேலையை அவர் ஆளுகிறார். தேவனுடைய ஆளுகை பெற்றவர்கள் தான் தேவ ராஜ்யத்தை பெற்றவர்கள். தேவ ராஜ்யத்தை பெற்றவர்கள் தேவ ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்ந்தால் தேவ ராஜ்யத்தில் போக முடியும். பூமியில் தேவ ராஜ்யத்தின் வாழ்க்கையை, தேவ சித்தத்தின்படி ஒரு வாழ்க்கை பூமியில் வாழ ஆவியான வழி நடத்துகிறார். இங்க நீ தேவ ராஜ்யத்துக்குள் வாழ்வது போன்ற ஒரு நிலையில் உள்ள வாழ்க்கை வாழ உன்னை ரெடி பண்ணணும். இங்க வாழ்ந்து பழகாத நீ நேரடியாக அந்த ராஜ்யத்தில் போய் வாழ முடியாது. புரியுதா இல்லையா? 1 யோவான் 2:3 1 சொல்லுது, அழைக்கப்படுவதனாலே பாராட்டின அன்பு. பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. எவ்வளவு? அவரை உலகம் அறியாதபடியினால் நம்மையே அறியல, உலகம் அப்படி நம்மளை ஒதுக்கி விடுது. அடுத்தது இப்பொழுது யாரா இருக்கிறோம்? சத்தமா சொல்லு. தேவனுடைய பிள்ளையா இருந்தால் தேவ ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் தேவனால் நடத்தப்படுவது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு எழுதி கொடுத்த சட்ட புஸ்தகம் தான் வேதம். புரியுதா இல்லையா? இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவராஜ்யத்தில் ஜீவ புஸ்தக பேர் எழுதப்பட்ட, தேவராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கென்று அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம், சட்ட புஸ்தகம் இந்த வேதம். அப்ப இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீ வாழணும். புரிஞ்சா இல்லையா? அதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப எப்படி வாழ வேண்டும் அதான் விஷயம். நான் நேத்தான் சொன்னேன், சபை என்பது ஷோரூம் அல்ல, மெக்கானிக் ஷாப்.
நேற்று எத்தனை வந்திருந்தீங்க? அந்த உங்களுக்கு தெரியும். ஷோரூம்ல நீ போறேன்னா ஷோவா இருக்கு, எல்லாம் தூத்து துடைச்சி கம்முன்னு ஏசி எல்லாம் போட்டு கப்புன்னு வண்டி எல்லாம் என்ன எடுத்துக்க நின்றுட்டு இருக்கும். காரை சரி, டூ வீலர் சரி. ஆனா மெக்கானிக் ஷாப்புல போனா வீல் அந்த பக்கம், அதுக்கு இது என்ஜின் வேற ஒரு பக்கம், ஹேண்டில் பார் வேற ஒரு பக்கம், எல்லாம் கலந்து கிடக்கும். ஷோரூம் மாதிரியா இருக்கும் சொல்லு. அங்க எங்கேயும் போய் என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். என்ன இருக்கும்? ஆயில் தோத்துரும். ஆமே, அல்லேலூயா. அப்போ நான் சபை என்பது ஒரு மெக்கானிக் ஷாப் போல. புரியுதா? என்ன அல்ல, ஷோரூம் அல்ல. இது நாங்கள் போகிறோம், எங்களை ஆறுதல் பிரசங்க வேண்டும். அந்த உனக்க விருப்பத்தை உனக்க பஞ்சரை போடுங்க கொண்டு வந்துருக்கோம். ஆமா, உனக்கு என்ஜின் பிஸ்டன் தேஞ்சு போச்சு, அதை பிளந்து உள்ள பிஸ்டன் தூர தெரிஞ்சு வேற பிஸ்டன் பொறுத்து வந்திருக்க. நீ உனக்கு சைலன்சர்ல புகை போகாம ரொம்ப அடைப்பு, அதை உருவி உள்ள போட்டு கம்பியில குத்தி உன்னை சுத்தம் பண்ணி திரும்பி செட் பண்ண வந்திருக்க. நீ சும்மா வந்துட்டு அதுக்கு நீ வரல. ஷோரூம் அல்ல இது, இது ஒரு ஷாப், மெக்கானிக் ஷாப். இந்த வாரம் பூரா ஓட்டுறது, அடுத்த வாரம் ஜெயின் வந்து ரெடி பண்றது. ஒரு வாரம் பூரா ஓட்டுறது, போக வேண்டிய இடம் பூரா காடு மேடெல்லாம் ஓட்டி எடுத்து கடைசியில் வீரெல்லாம் பேர்ந்து பஞ்சரெல்லாம் ஆவி எல்லாம் இதாகி அடுத்த வாரம் ஜெயிட்டணும். எல்லாம் எப்படி சிலது ஓட்டிட்டு கூட வர முடியாது, தள்ளிட்டு வரணும். இவன் ஒரு வண்டி வச்சிருக்க மாதிரி. அப்படி சிலது வண்டி வாங்கின அன்னைக்கு என்ன ஷோரூம்லேருந்து வந்தது, அதுக்கப்புறம் அது போனோன்னா பஞ்சர் ஆகணும். அப்போ ஓட்டிட்டு திரும்ப ஓட்டுறது. காலம் பூரா அது அப்படியே இருப்பான், வருத்தப்பட்டுட்டே இருக்கும். கடைசியில் அது என்ன எங்கேயோ நடு ரோட்டில் நிற்கும். ஆனால் நின்று போச்சேன். அப்போ மெக்கானிக் கூப்பிட்டு அவன் வந்து இதெல்லாம் இல்லைங்க, இது வந்து லாரியில் ஏற்றி போட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் பிரித்து வண்டி குடலெல்லாம் ஒரு வண்டி இருக்கு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனை நம்ம என்ன செய்வது, நம்ம இருக்கிற குறைகளை களைந்து சரிப்படுத்துகிற சபை. அதுக்குதான் வந்து கலங்காதே, பயப்படாதே, நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மகளே என்று சொன்னோன்னா கிடு அப்படி சொல்லி வந்த இடம் அல்ல இது, உன்னை அள வைக்கிற இடம். அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. அதான் சொல்ல தேவனுடைய ராஜ்யம் எப்படி அல்ல, ஜாலி அடிக்கிற இடமும், சாப்பிட்டு திருப்தியா வாழ்றது, புசிப்பும் குடிப்பும் ஜாலியா டைம் பாசிங் பண்ணுகிற இடம் அல்ல. அது என்னது? நீதியை பிரசங்கிக்கிற இடம். அடுத்தது சமாதானம், நீதியின் மூலமா கிடைக்கிற சமாதானம், பரிசுத்த ஆவியில அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற இடம். அப்ப தேவ மக்களுக்கு கிடைக்கிறது சாப்பாட்டினாலே, உலக ஆசீர்வாதத்தாலே வருகிற சந்தோஷம் அல்ல. எது? தேவனுடைய ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். சொல்றாரு, நாம என் நாமத்தினால பிதா அனுப்ப போக பரிசுத்த ஆவியாய் தேற்றவாளன் அவர் தான் போய் தேற்றுகிறவர் மட்டுமல்ல, நமக்கு என்ன செய்வார்? போதிக்கிறவர். அடுத்தது நினைப்பூட்டுகிறவர். ஆமே, சரி, அதுங்க போய் போகண்டாம். அடுத்து கீழே யோவான் 16வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். சொல்லுகிறேன் இருக்கும் வர ஆயும் அனுப்புவேன், வந்து பாவத்தை கண் சாலையா விட மாட்டான். பாவத்தை குறித்தும் நீதி நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அல்ல சொல்லுவாங்க, என்ன செய்கிறவர்? கண்டித்து, பாவத்தை கண்டிக்கிறவர், நீதியின் வாழ்க்கையை சொல்லி கண்டித்து போதிக்கிறவர். அது இல்லை, நியாய தீர்ப்பை போதிக்கிறவர். ஆமென். அடுத்தது அவருடைய 16வது அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது நடத்துவார். பரிசுத்த ஆவி எதற்கு? பரிசுத்த ஆவி எதற்கு நமக்குள் இருக்கிறார்? நம்மை தேற்ற. அடுத்து என்ன செய்ய? போதிக்க. அடுத்து என்ன செய்ய? வாழ வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்ய? நினைப்பூட்ட. அடுத்தது என்ன செய்ய? எல்லாத்தையும் என்ன செய்ய? கண்டித்து உணர்த்த. அடுத்து என்ன செய்ய?
சத்தியத்துக்குள் நடத்த. அடுத்தது அறிவிப்பார். வரப்போகிற காரியத்தை அறிவிப்பார். இயேசு சொன்னதிலிருந்து எடுத்து, அவர் சுபாவத்திலிருந்து எடுத்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து, அவருடைய சிந்தையிலிருந்து எடுத்து, அவருடைய பேச்சிலிருந்து எடுத்து, அவருடைய பரிசுத்தத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு நல்ல புரியுது அந்த பாயிண்ட். என்னுடையதில் அந்த இடத்தை சரி சேர்த்து வாசி. நல்ல புரியுது. என்னது? சத்தமா சொல்லுங்க. அவருடையதில், யாருடையதில்? இயேசுடையதில் எடுத்து அறிவிப்பார். அவர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட? நமக்குரியதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நானே ஜீவ அப்பம். ஆமென். என் மாமிசம் என்னது? மெய்யான போஜனம். இரத்த மெய்யான வானம். ஆமென். நானே வானத்தை உண்ட மெய்யான அப்பம். ஆமென். அப்போ அந்த அப்பம், அந்த அப்பம் அவர் சரீரத்தை வார்த்தையின் மூலமாய் தருகிறார். அவருடையதில் இருந்து என்ன செய்யறாங்க? எடுக்கிறார். அப்ப அவர் இயேசு பரிபூரணமானவர். வேதம் சொல்லுகிறது அவருடைய 1:16, யோவான் 1:16 நினைக்கிறேன், வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். யாரிடத்தில் பரிபூர்ணம் இருக்கு? இயேசுவிடத்தில். அவரிடத்தில் நமக்கு என்ன செய்து கிடைக்கிறத நம்ம உட்கொள்றோம். அப்ப அவரிடத்தில் இருக்கிற பரிசுத்தம், அவரிடத்தில் இருக்கிற அவருடைய பக்தி பரிசுத்தம், அதாவது தேவ சித்தம், தேவ திட்டம், அவருடைய சிந்தை, அவருடைய எல்லாம் நமக்கு எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறதில் இருந்து என்ன செய்யறது? எடுத்து நமக்கு கொடுக்கிறது வேலைதான் பரிசுத்தம் இருக்குது. அதாக்க நம்மோடு ஆவியானவர் பேசுறது. ஆமென். அல்லேலூயா. நம்மோடு இடைப்படுவது, நம்முடைய உள்ளத்தை தொடுவது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒண்ணு அல்ல, இல்லவே இல்லை, எப்படியோ இல்ல அல்ல, கட்ட சொல்லுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டது ரோமர்ல. அவருடைய வாசிக்க முடிப்போம். 8வது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது. என்னது? சத்தமா சொல்லுங்க. நாம அங்க பார்த்தோம், என தேற்றுகிறவர், அடுத்தது போதிக்கிறவர், அடுத்தது நினைப்பூட்டுகிறவர், அடுத்தது கண்டித்துணர்த்துகிறவர், அடுத்தது சத்தியத்துடன் நடத்துகிறவர், அடுத்தது கிறிஸ்துவிடத்தில் உள்ளதை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அடுத்தது என்ன? அவர் நடத்துகிறவர். புரியுதுல்ல? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் இதெல்லாம் என்ன செய்யணும்? நடக்கணும். ஆமென். அதற்கு நாம் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். நம் கண்ட்ரோலில் அவர் இருக்க மாட்டார். அவர் கண்ட்ரோலில் நீ கடந்து போன கையை தட்டி. அவரை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மட்டுப்படுத்துகிற வேலை அல்ல. அவர் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கையை வைக்கும் போது, ஆமென், இங்கு சொல்லப்பட்ட எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். தேற்றுவார், போதிப்பார், நினைப்பூட்டுவார், கண்டித்து உணர்த்துவார், அடுத்தது சத்தியத்தை நடத்துவார், அடுத்தது போதிப்பார், எல்லாம் செய்வார். நாம் நம் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு முடியாது, செயல்பட முடியல. புரியுதா இல்லையா? அப்ப தெய்வங்களை ஜெபிக்க சொல்லப்பா, நான் என்ன பிடிச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன், ஏன் கட்டுப்பாடு, ஏன் சிந்தையினுடைய முயற்சியில வாழ்றேன் இல்ல, நீர் என்னை நடத்துவோம். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற எல்லா ஆளுகையும் செய்கையும் என் வாழ்க்கையில நடக்க என்று நான் ஒப்பும் இருக்கிறேன். நீங்கள் கையெழுத்து பாருங்க. மொத்தமா ஒரே டைம்ல நம்ம வாழ்க்கை தோசையை மறைச்சு போட்ட மாதிரி வாழ மாறாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சொன்ன உடன் இப்ப இருந்து ஓகே சரி, அப்படி அல்ல. நாம் எதெல்லாம் முன்வைத்து ஆண்டு ஒப்பு கொடுத்து நம்ம தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ, ஆவியனோடு ஐக்கியப்படுகிறோமோ, அவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நடத்துவார். மொத்தமா என்ன செய்யல, தள்ளி போடுவார். உன் தாகத்துக்கும் விருப்பத்திற்கும் உன் அர்ப்பணிப்புக்கும் தக்கபடி உன்னை என்ன செய்வார், மெதுவா நடத்துவார். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே அடியாக நம்முடைய வாழ்க்கையில் வராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒரே நாள்ல வராதுன்னு தெரியும், ஒரே வாரத்துல வராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும்.
சிலருடைய வாழ்க்கை ஒரே மாசத்துல கூட வரான்னு அவருக்கு நல்லா தெரியும். சிலருடைய வாழ்க்கை ஒரே வருஷத்துல கூட வரான்னு அவருக்கு நல்லா தெரியும். உனக்குள்ள ஒன்று மட்டும் ஒரு எரிந்து கொண்டிருக்கிற தாகம் வேணும். உனக்குள்ள ஒன்று மட்டும் ஒரு ஏக்கம் வேண்டும். உனக்குள்ள ஒன்றே மட்டும் ஒரு ஆசை மட்டும். சிலருக்கு ஒரு வருஷம் ஆனாலும் முழுமையா எப்படி இந்த பழமுடி காட்டு அந்த பக்குவங்கள் திருக்காது. ஒரு மாசம் சில சில வாரங்கள் ஆயிடுவாங்க. உடனே ஆகிறதில்ல. ஆமென். எப்படியெல்லாம் உன் உள்ள ஏங்குதோ அதை சரியாய் பார்த்து, எப்படியெல்லாம் உன்னை அர்ப்பணிக்கிறையோ அதை கவனமாய் பார்த்து, உன் விருப்பத்துக்கு ஏற்றபடி, உன் அர்ப்பணிப்புக்கு ஏற்றபடி, உன் வாஞ்சிக்கு ஏற்றபடி முழுவா உன்னை நடத்துவார். நடத்தி 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 உன்னில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உள்ளவராக வேதம் சொல்லுகிற அவருக்கு ஒப்பாய் இருக்கிறவராக தந்த மாற்றம். கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் ஒரே நேரத்துல எல்லாருக்கும் மாற்றம் வராது. மாற வேண்டியதெல்லாம் அவர் பேசுவார். உள்ளத்தில் விழுகிற நல்ல வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ ஜெபித்து வாழ நீ ஆசைப்படுறியா? அந்த ஆசையும் ஆர்வமும் வாஞ்சையும் தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை. தாகம் இருக்கா? தாகம் இருக்கா? ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். இப்படி வைராக்கியமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், ஆவியானவராக வாழணும், ஆண்டவர் பிரியமா வாழணும். ஏக்கம் இருக்கா? அது தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. அதுதான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆமென். ஹalleluya. அப்ப யார் அதில் இப்ப வாஞ்சிக்கிறீங்களோ அவங்க இன்னையிலிருந்து நீங்க அவரோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் வழியை காட்டதான் முடியும், உங்களை பிடிச்சு விட முடியாது. உங்களை சுமக்கிறவரும் நடத்துகிறவரும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே. அந்த நல்ல ஆவியானவர் நமக்கு இருக்கிற இடவளங்கள் பண்ணி அப்படி வளங்கள் பண்ணிவிடுவோம். Glory Jesus. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் செயல் திட்டங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தலைமையாக இருக்கிற ராஜாவினுடைய செயல்பாடு ஆளுகைகள் உன் வாழ்க்கையில் நடக்க. ஆமென். உன்னை அவர் தேற்றுகிறவராய் காணப்பட வேண்டுமா? உன்னை போதிக்கிறவராய் வெளிப்பட வேண்டுமா? உனக்கு நினைப்பூட்டுகிறவராய் வெளிப்பட வேண்டுமா? உன்னுடைய தீய கரை கண்டித்து உணர்த்துகிறவராய் ஒரு வாழ்க்கை வெளிப்பட வேண்டுமா? சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற வெளிப்பட வேண்டுமா? ஆமென். Glory Jesus. இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஒப்புக்கொடு. யாரெல்லாம் வாஞ்சியது உங்களை வாஞ்சி எப்படி நடக்க ஏதாவது ஒண்ணு நீ வாஞ்சித்தால், தாகம் கொண்டால், நேசித்தால் உடனே இன்னைக்கு ஒரு மாற்றம் வராது. நல்லா தெரியும். நீ வாஞ்சிக்கிறதே ஒரு மாற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீ ஆண்டவர் வைத்திருக்கிற தாகமும் ஆர்வமும் நேசமும் தான் உன்னை நடத்த உரியதான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு ஆவியானவரே உம்முடைய ஆளுகை உம்முடைய நிலத்தில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருடைய கரம் அமரட்டும். முடி போடும். கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒவ்வொரு தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆழ்த்திக்கிற நிலங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய விளைவு, தேவனுடைய விடுதலை உனக்குள் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி நல்லா ஜெபம். கர்த்தர் கிரியை செய்கிறார். உன் வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். உன்னை அபிஷேகிக்கிறார். ஒரு வல்லமையால் நிரப்புகிறார். வல்லமை தேவை தேவா, வல்லமை தேவா, தேவை தேவா, I'm
போராட்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில் ஆவியானவரை தேற்றவராய் வெளிப்பட விரும்புகிறார். உனக்கு போதிக்கிறவராய் வெளிப்பட விரும்புகிறார். நிலை கூட்டுகிறவராய் வெளிப்பட விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் தர விரும்புகிறார். உன் ஆயத்தப்படுத்தி அவரோடு கூட உட்காரும்படி அறம் செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் எப்படி நடத்துவார்? தேற்றரவாளனாயிருந்து நடத்துவார். உன்னை போதித்து நடத்துவார். உனக்கு நினைப்பூட்டு நடத்துவார். கண்டித்து உணர்த்தி நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். மாமிசத்தை மேற்கொள்ள வைத்து நடத்துவார். தேவராஜ்யத்தின் நடத்துவார். தேவ பிள்ளைகள், இவ்வளவு நேரம் நீங்க முக்கியமான கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்டீங்க. இன்று உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை, அவரை சார்ந்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மகனாய் மகளாய் மாற ஒரு நாளோ 2 நாளோ, சில நேரம் ஒரு வாரமோ ஒரு மாசத்தால் கூட முடியாது. நான் என்ன ஜெபம் பண்ண இன்னைக்கு அது முடியலையேன்னு சலிச்சிடக்கூடாது. நாங்க என்ன எத்தனையோ வருஷங்களை போராடி இருக்கிறோம். ஆனாலும் சில தடுமாற்றங்கள் வரும். அதில் நீ சுதந்திரக்கூடாது. ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் அப்படி ஜபம் கேட்க முடியல, ஏன் இப்படி ஆவியில் நிரப்ப முடியல, இல்லை ஏன் ஆவியோட நடத்துறது போக முடியல, ஏன் அவருடைய குரலை கேட்க முடியல, அதெல்லாம் வரக்கூடாது. சில நேரம் நமக்குள்ள உண்டாகிற ஒரு நிலை தான். உஷாராகணும். ஏதோ ஆவியான துக்கப்படுற காரியம் நாட்டை இருக்கு என்று கிளியர் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை நேசித்து, ஏசப்பா நீங்க இல்லைன்னா நான் வாழ முடியாதப்பா. ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பா என்றார். உனக்குள் கொடுத்து இருக்கிற ஒரு ஏக்கம், துடிப்பு இருக்குல்ல, ஒரு ஏக்கம், என் ஆண்டவருக்காக வாழ்வோம், பரிசுத்த ஆவியானவரால் வாழ்வோம், ஆண்டோட ராஜ்யத்துக்கு தகுதியானவரை வாழும். இப்படி பல ஏக்கமும் ஆசையும் ஆர்வம் இருக்குல்ல, அது தேவன் உனக்கு கொடுத்தது. மறந்துடாத, தேவன் உனக்குள்ள வச்சது. நீ பாக்கியவான். இந்த வாஞ்சி ஆர்வம் தான் உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற அடையாளம். ஆமென், ஆமென், ஆமென். கையை தட்டி நல்ல மகிமைப்படுத்தி ஆமென். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதற்கு உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை அபிஷேகத்திருக்கிறார் என்றுள்ள அடையாளமே உன்னை நேசிக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தள்ளிவிடவில்லை, உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஒரு துடிப்பு உந்துதல் இருந்துச்சு என்றால் புரிந்து கொள்ளணும், இது கர்த்தர் உனக்கு கொடுத்தது. அது ஒரு பெரிய கிஃப்ட், எல்லாருக்கும் இல்லை. அந்த உந்துதலை விடாத ஆண்டோட மீண்டும் மீண்டும் ஜெபம் பண்ண, அந்த சிந்தை, ஆசை, ஆர்வத்தை அவர்கிட்ட சொல்லு. அப்ப நான் இப்படி விரும்புறப்பா, இந்த வசனத்தின்படி வாழ விரும்புறப்பா, இப்படி எல்லாம் நான் உங்களுக்கு அனுபவிக்க விரும்புகிறேன், உம்மா நான் இப்படி நிரப்பப்பட விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி பாரு. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நடத்துவார், சீராய் நடத்துவார். அதை நீ அறிய முடியும், அதை நீ பார்க்க முடியும். வாழ்க்கை தெய்வ பிள்ளைகள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. சிலரை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார், சிலரை கர்த்தர் விசேஷ அன்பு வைத்திருக்கிறார், சிலரை தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய உள்ளம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்காக இப்படி வாழ முடியவில்லை, அப்படி வாழ முடியவில்லை, என் ஆண்டோடத்தில் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு உள்ளான ஒரு ஏக்கம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் பார்க்கிறார். சீக்கிரமாய் உன்னை அந்த நிலைக்கு நேரம் உன்னை வழி நடத்துவார்.
சோர்ந்து போகாத, விடாப்படி அவரோடு உறவாடு, அவரோடு இன்னும் நெருங்கு, அவரோடு பேசு, அவரோடு தொடர்பு கொண்டு ஆவியில் கற்று. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்து நாளாகி இன்றைய நாள் நம்முடைய சமூகத்தில் வந்து உண்மை நாங்கள் ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடைசியாக நாங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தைகள் எங்களை நேசிப்பதால் ஆமென். இவைகளோடு பேசினீர் ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகளை நீ நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர். அநேக கர்த்தர் முன்குறித்து என்று நாங்கள் அறிகிறோம். பிள்ளைகளுடைய வாஞ்சை தாகச்சும்படி ஆமென். ஜனத்தை கர்த்தர் வழிநடத்துவீராக. பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறதை நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய உலகத்தை வல்லமை ஒவ்வொரு நேரம் இவர்களோடு என்று ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வழிநடத்துவீராக. நீர்தான் ராஜாதி ராஜாவாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தர் நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பெந்தேகோஸ்து நாள் அனுபவங்களை பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும், ஆசீர்வதி. மீதி நிமிடங்களுக்கு அது பொறுப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.